வணக்கம் தம்பிமாரே, அண்ணன்மாரே. இதான் வழிமறிப்பு. இது வழிமறிப்பு எப்படி என்றால், இப்போ ஒரு பூசாரி நீங்கண்டா ஆரையும் கொண்டு சுடுகாட்டுக்கோ இல்லை கங்கையிலேயே கொண்டு ஆரையும் கழிச்சிட்டு வரணுமென்றால் கழிச்சிட்டு வரப்போகிற முச்சந்தி வழியை கோடுகிரி மறித்து வரலாங்க. அந்த மாதிரி கேட்கும். தெய்வங்கள் ஆடி வர்றாங்க ஊர்வலத்தில், அதுக்கும் மறிக்கலாம் தான். ஆனால் அது பாவம். எந்த கதையும் இல்லை. சொல்லிட்டா 1.5 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்கு மேலே நீ பாட்டலாம். அந்த மாதிரி பேசக்கூடியது. அதில் கவனம். யாரும் சின்ன விளையாட்டுத்தனமாக செய்யாதுங்க. இதெல்லாம் இதுக்கு மழை ஒன்று தேவை, விபூதி மட்டும் வேணும். ஆனால் திருநூறு சாணியும் பச்சை கற்பூரமும் பிசைஞ்சு காய வச்சு வரட்டி தட்டி காய வைப்பாங்க. அதை மாதிரி காய வச்ச சாணியை எடுத்து சுரட்டைக்குள்ளே வச்சு பற்ற வச்சு எடுத்து அந்த திருநூறுண்டா அந்த மாதிரி வேலை செய்யும். சொன்ன சொல் கேட்கும். 2 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் 3 மணித்தியாலம். அதெல்லாம் பாவம். இதுக்கு நீத்து பூசணிக்காக மேலே இந்த இயந்திரத்தை கீறி வச்சு ரோட்லேயும் கோடை கீறி போட்டு அந்த தொங்கலுக்கும் இந்த தொங்கலுக்கும் கோடு கீறி போட்டு இதே மாதிரியே அதுக்கு மேலேயும் வச்சு மறிக்கலாம். பெலிதாரண்டு நீத்து பூசணிக்காய் தத்தா பெலிதாரண்டு முறையில் யாருக்கும் அநியாயம் செய்யாங்க. நல்லதுக்கு பயன்படுத்துங்க, நல்லதே நடக்கும். அந்த மாதிரி வேலை செய்யும். இது இந்த உணர்வுபூர்வமாக நான் அனுபவித்து இவ்வளோ காலம் ஜெயிச்சு கொண்டிருக்கேன். இது உண்மையாகவே என் குரு மேலானே நான் உண்மையான மந்திரத்தை தான் போடுறேன். மட்டாக்களை போல் எப்படி எனக்கு தவிர இந்த படிப்பு தான் போடுறேன். பொடிப்பு போடலை. படித்து வெல்லுங்க, தோத்துறாங்க.